ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பேஸ்ட்டை கொஞ்சமாக கேஸ் அடுப்பில் போட்டு பாருங்கள். அது எதுக்காக அப்படின்னு இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி தூர போடக்கூடிய பேஸ்ட்டு கவரை வச்சு நிறைய டிப்ஸுகளும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூர போடக்கூடிய வேஸ்ட்டான பேஸ்ட்டு கவரை தூக்கி தூர போட மாட்டேங்க. இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி தூர போடக்கூடிய பேஸ்ட்டு கவரை தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு காலி ஆயிருச்சுது அப்படின்னா இதில் இருக்கிற பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த கவரை அப்படியே தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் இந்த கவரை தூக்கி தூர போடாதங்க. இதை ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி 2 பேஸ்ட்டு கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி காலியான பேஸ்ட்டு கவரை எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக மேலே இந்த அளவுக்கு இடைவெளி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கவரையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண இந்த பேஸ்ட் கவரை இந்த மாதிரி கையை விட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா காற்று நல்லா உள்ளே போய் நமக்கு இது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி 2 பேஸ்ட் கவரையுமே இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். விரிச்சு விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை குலுக்கி எடுத்துக்கலாம். இதில் இருக்க பேஸ்டெல்லாம் இந்த கவருக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பேஸ்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து குலுக்கி எடுக்கும்போது நமக்கு நிறையா பேஸ்ட்டு இதில் நமக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை வச்சு நிறைய கிளீனிங் டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்க்காதங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு இப்படி பொத்திட்டு நல்லா குலுக்கி விடலாம். குலுக்கி விடும்போது அதில் இருக்கிற ஒட்டிக்கிட்டு இருக்க எல்லா பேஸ்ட்டுமே இந்த தண்ணியோட நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். 2 வாட்டி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம குலுக்கி எடுத்தோம்னா அதில் ஒட்டிக்கிட்டு இருக்க எல்லா பேஸ்ட்டுமே வெளியில் வந்துடும். இப்போ அந்த கவரையும் இந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்து குலுக்கி எடுத்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மூடி உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே நிறையாவே பேஸ்ட் இருக்கும். அதை ஒரு 2-3 வாட்டி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லாவே நம்ம கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உள்ளே ஊற்றணும் அப்படின்னா நிறைய பேஸ்ட் அதில் இருக்கும். அந்த மூடிக்குள்ளெல்லாம் நிறையாவே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையை விட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணி உள்ளேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பேஸ்ட்டையுமே நல்லா அதில் தண்ணி சேர்த்து கழுவி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடச்சிருக்குது. நல்லா திக்காகவே இருக்குது. பேஸ்ட்டை வச்சு பல்லு தேய்க்கும் போது நம்ம பல்லு எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு ஆகுதோ அதேமாரி இந்த பேஸ்ட்டை வச்சு நிறைய கிளீனிங் டிப்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த தண்ணியை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டில் மூடியில் சின்ன சின்ன ஓட்டை போட்டுட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் புனல் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ஊற்றி வைக்கணும் அப்படின்னா சின்ன வாயு உள்ள பகுதியாக இருந்ததுன்னா நமக்கு ஊற்ற முடியாது. இந்த பேஸ்ட்டு மூடி இருக்கிற அந்த கவரை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி புனலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சுவிட்ச் போர்டு ரொம்ப அழுக்காக இருக்கும். நம்ம சுவிட்ச் போட போது அந்த சுவிட்ச் போர்டுக்கு கீழே இருக்கிற அந்த செவர்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கையெல்லாம் பட்டு ரொம்ப அழுக்காக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் நம்ம சுவிட்ச் போட சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் அழுக்கு கையோட அப்படியே சாப்பிட்டுட்டு கூட அப்படியே போய் சுவிட்செல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த இடம் அந்த செவருக்குள்ளே ரொம்ப அழுக்காக இருக்கும். அதேமாதிரி சுவிட்ச் போர்டும் பார்த்தா ரொம்பவே அழுக்காக இருக்கும். இதை இந்த பேஸ்ட் தண்ணியை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வேண்டாம், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த பேஸ்ட் தண்ணியில் நல்லா முக்கிட்டு அந்த செவரில் இருக்கிற அழுக்கு இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லாவே இந்த பேஸ்ட் தண்ணிக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காண்டாம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது நமக்கு ஈஸியாகவே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து செவரெல்லாம் தேய்க்கணும் தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சாலே போதும். இந்த பேஸ்ட்டு அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம பல்ல மட்டும்தான் அது ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு பொருள் அழுக்கு இருந்தால் கூட அந்த பேஸ்ட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த செவரில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சுவிட்ச் போர்டையும் இந்த மாதிரி பேஸ்ட்டு தண்ணியில் முக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். எல்லா சுவிட்சையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு லைட்டு வேணுங்கிறதுக்காக ஒரு சுவிட்சு மட்டும் ஆன் பண்ணி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இருக்கிறேன். நீங்கள் வந்து சுவிட்சை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த செவரும் இந்த சுவிட்ச் போர்டும் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் தண்ணியை வச்சு கேஸ் அடுப்பை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஸ் அடுப்பில் இருக்கிற மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்டை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிளாஸ் அடுப்பாக இருந்துச்சுது அப்படின்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுக்காண்டா இந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்பு எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி இந்த தண்ணி வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். என்னதான் சோப்பு லிக்விடு இதெல்லாம் போட்டு நீங்கள் தேய்ச்சா கூட அந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்காது அடுப்பு. இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களோட கேஸ் அடுப்பு நல்லாவே புதுசு மாதிரி இருக்கும். பேஸ்ட் தண்ணி வச்சு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தால வாஷ் பேஷனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு 20 வாட்டியாச்சு இந்த வாஷ் பேஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கை கழுவுறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, சாஃப்டாக கை கழுவுறதுக்கு, எதுக்கு எடுத்தாலுமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு கிச்சன் சிங்கையும் இந்த பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட கிச்சன் சிங்கும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். என்னதான் வந்து சோப்பு லிக்விடு வச்சு நீங்கள் தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகாது. இந்த பேஸ்ட் வந்து நம்ம பல்லை எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி இந்த சிங்கையுமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ்ட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு டேப்லலாம் வந்து தண்ணியை திறந்தோம் அப்படின்னா மடன்னு அதிகமாக விழும். கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து விழாது. நமக்கு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம மூடி பகுதி கட் பண்ணணும்னால இந்த பகுதியை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு டேப்பில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சமாக விழும். நமக்கு பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி மாட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது கலண்டு விழாது. இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டான பேஸ்ட் கவர் எடுத்துருக்கிறேன். இப்போ 2 பக்கம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட சிசர் வந்து கட் பண்ணாமல் இருந்துச்சுது, ரொம்ப மங்கி போயிருச்சுது அப்படின்னா இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்க இந்த பேஸ்ட் கவரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக ஆயிரும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தூக்கி போடுற கவரை வச்சு சிசரை வந்து நல்லா ஷார்ப்பாக ஆக்கிடலாம். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து தூக்கி தூர போடக்கூடிய வேஸ்டான இந்த பேஸ்ட் கவரை தூக்கி தூர போடாதங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.